கோவை மாநாட்டில் தாவேக தொண்டரை பவுன்சர்கள் தூக்கி வீசியது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் தீபன். தற்பொழுது இந்த வழக்கு குறித்தான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு அண்மையில் மதுரையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் சந்திப்பதற்காக அந்த விழா மேடை நடுவே 800 மீட்டர் தூரத்திற்கு ஒரு நடைபாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நடைபாதையில் விஜய் அவர்கள் நடந்து சென்று தொண்டர்களையும் மற்றும் ரசிகர்களையும் வந்து சந்தித்து வந்தார். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய பெரியமாபாளையம் பகுதியை சேர்ந்த சரத்குமார் 20 வயது என்ற இளைஞர் அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார். அப்போது விஜய் அந்த நடைமடையில் நடந்து வரும்போது இவர் அந்த உற்சாகத்திலும் ஆர்வத்திலும் உடனடியாக அந்த நடைமடையின் மீது ஏறி விஜயை சந்திக்க சென்ற போது விஜய்க்கு பாதுகாப்பாக இருந்த அந்த பவுன்சலர்கள் அந்த இளைஞரை தூக்கி அங்கிருந்து கீழே வீசினார்கள். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவர்கள் தூக்கி வீசும் போது சரத்குமார் என்ற இளைஞர் அருகில் இருந்த கம்பியை பிடித்துக் கொண்டு மெதுவாக இறங்கினார். அப்போது அவருக்கு நெஞ்சிலையும் மற்றும் கால்களிலும் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அவருடைய சரத்குமார் மற்றும் அவர் தாயார் என இருவரும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சென்று அந்த விஜய் மற்றும் அந்த பவுன்சர் மீது புகார் தெரிவித்தார்கள். இந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மற்றும் அவர் மீது தாக்குதல் நடத்திய பவுன்சர்கள் மீதும் 3 பிரிவின் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த இளைஞரை தூக்கி வீசப்பட்ட காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மற்றும் அந்த பவுன்சர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தப்படும். மேலும் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி தீபன்.